அந்த ஆதிபராசக்தியை வந்து இவன் வந்து சொல்லும் பொழுது எங்களுக்குலாம் வந்து உடம்பே செத்துருச்சு. அவன் இப்படி சொல்லும் பொழுது இந்த காது கொடுத்து கேட்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. அம்மா தாயே சொல்லி எத்தனை மாதிரி நான் வந்து கதறிட்டேன். அதுக்காக தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்குறேன் நான். ஏன்டா நீ வந்து அம்மாவை நீ பார்த்துன்னு சொல்ற, உன் பெத்த தாயை நீ பார்த்ததுக்கு சமம். அந்த மாதிரி உன் பெத்த தாயை நிர்வாணத்துக்கு பார்த்ததுக்கு சமம். இதுக்கு மேல என்னடா சொல்றது உன்னெல்லாம்? நீ எல்லாம் என்ன ஜென்மமே எனக்கு தெரியல. உனக்கெல்லாம் அறிவில்லை, உனக்கு எதை பேசணும்னு தெரியாது உனக்கு. சி என்னடா நீ சோறு சாப்பிட்றியா வேற ஏதாவது சாப்பிட்றியா? நான் நினைச்சா வந்து சிஎம் ஆக்குவேன் பிஎம் ஆக்குவேன் சொல்லியிருக்காரு. ஆக்க சொல்லு ஃபர்ஸ்ட். ஏன் அவனை ஃபர்ஸ்ட் ஆக வேண்டியது தானே? அவனே ஃபர்ஸ்ட் ஆகணும். மொத்தம் அவனுக்கு ஒரு சொந்த இடத்துல சொந்த கோயில் கட்டி அதுக்கப்புறம் உட்கார வேண்டியது தானே? ஏன் ஊரம்பிட்டு கோயில் இதெல்லாம் சும்மா பேச்சு. நான் கூட தான் சொல்ல, நாளைக்கு உன்னை சிஎம் ஆக்கிறேன், அவரை சீராம ஆக்கல, நாளைக்கு இவனை சீமா சொல்ல முடியுமா? அதெல்லாம் வாய் வந்து எல்லாம் பேசலாமாப்பா. ஏன்ப்பா அவன் முட்டாள்னு தெரிஞ்சு அந்த பைத்தியக்கார போய் நின்று கொஸ்டின் கேட்கறது மகா தப்பு. அந்த கொஸ்டின் வரைக்கும் என்கிட்ட கேட்குறது அது நீங்க மூலையில இருந்தா நான் சொல்ல முடியும். இது கலியுகம். கலியுகத்தில் நிறைய போலீஸ் சாமியார்கள் வருவாங்க, நிறைய கெட்ட துஷ்டங்கள் தான் வெளியே வரும். நம்ம பார்த்துனே இருக்கிறோம். எது நல்லதுன்னு சொல்லுமோ அது நல்லது கிடையாது, எது கெட்டது சொல்லுமோ அதுதான் நம்ம தூக்கி வச்சு தலையில ஆடுவோம். அது உண்மை தானே? இன்னைக்கு அதுதான் நடந்துன்னு இருக்குது. அதே மாதிரிதான் இப்போ அகோரிகள் பேர் சொல்லி ஒரு துஷ்டன் வந்து வளர்ந்து வந்திருக்கான். அவ்வளவுதான். பல துஷ்டர்களை அறுத்து போட்டு பல துஷ்டர்களை கழுத்தை வெட்டி மகா காளி தான் பத்ரகாளியா நிக்கிறா இவ. அப்போ இவனை மாதிரி துஷ்டர்களை வந்து கண்டிப்பா அழிச்சிருவா. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க ஏமா அவனை பத்தி பேசுறீங்க, உங்க எதுக்குமா நீங்க வந்து பேசுறீங்க சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ நான் இந்த நிலையில இருந்து பேசலன்னா நான் வந்து அகோரி வழிபாடுல இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம பத்ரகாளி வச்சிருக்கோம். அவன் சொன்ன 2 வார்த்தை தான் எனக்கு ரொம்ப மனசை புண்படுத்துச்சு. ஒண்ணு வந்து காஷியோட அகோரி பேரை அவன் யூஸ் பண்ண தன்னை ஒரு அகோரின்னு சொன்னது. அது எவ்வளவு பெரிய மடத்தனம், எவ்வளவு முட்டாள்தனம். ஒரு அகோரி ஆகணும்னா 12 வருஷம் அவன் வந்து தபஸ் இருக்கணும். அந்த 12 வருஷம் கழிச்சுதான் தீட்சை கொடுக்கணும். அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இவன் வந்து எதுவுமே பண்ணாம பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து, அதுவும் இந்த பூமியில அவனுக்கு என்ன வேலை? காசில இருக்கிற வேண்டியவங்க இங்க என்ன பண்றாங்க? அதுவும் குடும்பத்தோட குழந்தை குட்டியோட, அது ரொம்ப பாவம், ரொம்ப தப்பு அது. சரியா? 2வது, அப்போ அகோரிகள்லாம் யாருன்னு கேட்கலாம். அகோரிகள் என்பது தபோ சக்தியில தன்னோட நிலையில இருந்து அவங்க அப்படியே தன் உடலை வந்து உடலா பாவிக்காம தன்னோட உடலையே வந்து அவங்க வந்து ஒரு ஆத்மாவா தான் பாதிப்பாங்க. அதுதான் அந்த பிண்ட தர்ப்பத்தோட இது. அது உயிரோட அவங்க பிண்ட தர்ப்பம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தீட்சை அவங்களுக்கு நடக்கும். அப்புறம் தீட்சை கொடுத்த பிறகு அவங்களுக்கு அது ஒரு சரீரம். அவ்வளவுதான். அந்த சரீரம் கூட என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாக்கு இந்த சரீரம் தேவை, அது இருக்கிற வரைக்கும் பூஜை பண்ணிட்டு அது வந்து கடைசியில சிவனோட பாதத்துக்கு, கால பைரவர் மகாகாளி பாதத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோட்பாட்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு உலக பந்துக்குள்ளேயும் அவங்க வந்து கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி யாரையும் நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க வந்து தன்னோட கபாலத்துல தான் சாப்பிடுவாங்க. அந்த கபாலம் வந்து ரொம்ப புனிதமானது. ஏன்னா கடல்ல எடுத்து அந்த கல்லை தான் செஞ்சு அவங்க கையில வச்சுக்குவாங்களே. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விசித்திரமான சக்திகளோ விசித்திரமான வழியில அவங்க வாழ்ந்து நிற்கிறவங்க, அவங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் பேசுறேன். ஆக்சுவலி இவனால பேசணும் பண்றது எனக்கு வந்து ஒரு அவசியமே கிடையாது. ஆக்சுவலி இதோட லாஸ்ட் நான் அதை பத்தி பேச போறது இல்லை. ஏன்னா வந்து அவன் ஃப்ராடுன்னு நான் நிரூபிச்சுட்டேன். ஏன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவன் ஃப்ராடு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து சிவாச்சாரியர்களோ சிவனடியார்களோ தெய்வத்தை வழிபாடு பண்ணோம் காசிக்கு போனவங்களோ அகோரியோட பார்த்தவங்களோ இந்த உலகத்துல இந்த பூமியில இந்த தமிழ்நாட்டில் இருந்துதாக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியும் அதோட வலிமை என்னன்னு. அப்ப இவனை பத்தி பேசுற பொழுது இன்னைக்கு எல்லாருக்கும் மனசு கஷ்டப்பட்டுதான் அவங்களுக்கு பதிலாக தான் நான் பேசுறேன் இந்த கேள்வியை. ஸோ இதுதான் உண்மையிலேயே ஒரு ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குற இது. பட் ஆனால் இவன் எந்த ஜென்மத்திலுமே அகோரியாக ஆகவே முடியாது. அவன் பேச்சு அவங்களோட பேச்சுக்கு இவன்லாம் வந்து தகுதி அற்றவன். அவ்வளவுதான். ஆமா, இப்ப வந்து கடவுளை வந்து யாருமே வந்து நிர்வாணமா பார்க்க முடியாது. பட் இவன் வந்து நான் வந்து சக்தியை பார்த்து தேவி வந்து ஜெகன்மாதா மகாகாளி நிர்வாணமா தான் இருக்கிறா, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் மகாகாளி எப்படி இருக்கிறா? முண்டு மாலை தெரிவித்து அசுர கையை காலை வெட்டி இருந்து தன் நிலையை விட்டு மகாகாளியாக உக்ரரூபிணியாகவும் பரமேஸ்வரன் மேல நிற்கிறவன். அந்த ஆதிபராசக்தியை வந்து இவன் வந்து சொல்லும் பொழுது எங்களுக்குலாம் வந்து உடம்பே செத்துருச்சு. அவன் இப்படி சொல்லும் பொழுது இந்த காது கொடுத்து கேட்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. அம்மா தாயே சொல்லி எத்தனை மாதிரி நான் வந்து கதறிட்டேன். அதுக்காக தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்குறேன் நான். ஏன்டா நீ வந்து அம்மாவை நீ பார்த்துன்னு சொல்ற, உன் பெத்த தாயை நீ பார்த்ததுக்கு சமம். அந்த மாதிரி உன் பெத்த தாயை நிர்வாணத்துக்கு பார்த்ததுக்கு சமம். இதுக்கு மேல என்னடா சொல்றது உன்னெல்லாம்? நீ எல்லாம் என்ன ஜென்மமே எனக்கு தெரியல, உனக்கெல்லாம் அறிவில்லை, உனக்கு எதை பேசணும்னு தெரியாது உனக்கு. சி என்னடா நீ சோறு சாப்பிட்றியா வேற ஏதாவது சாப்பிட்றியா? இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? அவனை நாக்க புடுங்குற மாதிரி நானும் நல்லா கேட்டுதான் விட்டேன். இனிமேட்லாம் வந்து இவனுக்கெல்லாம் கோயில் கொடுத்து வச்சுக்கிறாங்க பாங்க அங்கெல்லாம் புளியந்தோப்புல, அவங்கள போய் கேட்கணும். அவங்களுக்குலாம் அறிவில்லை. சொந்தமா ஒரு கோயில் வச்சு ஒரு மாட மாளிகை கட்டி அந்த அம்மா உட்கார வைக்க தெரியாத நீ எங்கேயோ போயிட்டு ஊரம்பட்டு கோயில உட்காந்துக்கின்னு இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு அநியாய அக்கிரமம் பண்ணி நிற்கிற. இதெல்லாம் உனக்கு அறிவில்லை. உனக்கு
அதனால ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து தெய்வத்தோட, அதாவது கர்மா வந்து எல்லாரும் கடந்து தானே வரணும். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கணும் போல இருக்குது. இதோ இப்போதான் வந்து ஸ்ரீராமர் கும்பாபிஷேகம் வந்து கண்ணு குளிச்ச எல்லாரும் பார்த்தோம். அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை நம்ம பார்க்கறதும் நம்ம தலையில் எழுதிருக்கு போல இருக்குது. சரியா? பட் என்ன இருந்தாலும் இந்த இந்த விஷயத்த நான் ஒருபோதுமே நான் வந்து விடமாட்டேன். ஏன்னா இந்த விஷயத்த நான் ஏன் கையில எடுத்தேன்னா, இவன் சொன்னது எங்களோட அகோரிகள் பத்தி, எங்களோட குருமார்களை பத்தி சொன்னது, என் தாய் மகாகாளியை சொன்னதால் தான் இவனை நான் வச்சு செஞ்சேன். நான் இவனை பிச்சு எரிஞ்சதுக்கு இதுதான் காரணம். ஆமா, அதே மாதிரி நீங்க காசிக்கு போயிருக்கீங்க. இப்போ காசியில வந்து அகோரிகளா போனவங்க வந்து அங்க இறந்து வர பிணங்களோட வந்து உறவு வச்சுக்கிறான்னு சொல்றாங்க. அதை உண்மையா அதை யார் பார்த்தா? இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே இனிமேல்ட்டு மீடியாவும் சரி யாராவது இங்க பார்த்துருக்கணும், இங்க கேட்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவன் காத்துல பறக்க சொன்னீங்க பாத்தீங்களா? இல்ல அதான் நான் உங்களை கேக்குறேன், அவன் காத்துல பறந்துன்னு சொன்னா நீங்க பாத்தீங்களா? தண்ணியில மிதக்குன்னு சொன்னா நீங்க நடந்து பாத்தீங்களா? மண்ணை பொண்ணாக்கணும்னு சொன்னா பொண்ணாக்கணும் நான் கிடையாதுல்ல. அப்ப இதை மட்டும் எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அதுக்கு போட்டு இப்ப தீர்வு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்ன சொல்லிட்டு. அடுத்தது அவர் வந்து காசிக்கு போனாங்க இந்த மாதிரி அவன் பொய் சொல்றான்னு நான் சொல்லிட்டேன். இதுக்குலாம் அவன் கொஸ்டின் நீங்க கேட்காதீங்க. அடுத்தது வாங்க. இப்போ வந்து அவர் வந்து அகோரின்னு சொல்றாருமா, அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்தது அகோரின்னு சொல்லிட்டு மனைவியோட வந்து அதுதான் சொல்லிட்டேனே நானு. அதுக்குதான் பதில் சொல்லிட்டேனே. சரிம்மா, அவங்க இப்போ வந்து ஒரு ஆங்கர் வந்து போய் இன்டர்வியூ கேட்குறாங்கன்னா நீ வந்து இறந்துருவ வயசு, அதாவது அந்த கொஸ்டின் கேட்காத. இப்போ அகோரிகள் வந்து பிணம் சாப்பிட்றாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க பிணத்தை சொல்ல கூடாது, சடலம்னு சொல்லணும். பிணம் சொல்றது மகா பாவம். அது ஒரு சடலம், அதாவது உயிர் ஜீவன் வந்து அந்த உடல்ல இருந்து விலகிடுச்சு. அப்போ அவங்க அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த சடங்குங்களை முடிச்சுதான் அவங்க சாப்பிடுவாங்க. இவன மாதிரி பேப்பர்ல வச்சு இப்படி கடிச்சு மின்னு நிற்க மாட்டாங்க. சரியா? அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. நைட்ல தான் போவாங்க. நைட்ல அதாவது மணிகர்ணகா காட்லையும் ஹரிச்சந்திர காட், இந்த 2 காட்டுல இருக்கிற அந்த சடலத்தை அவங்க எடுப்பாங்க. இந்த 2ல வந்து மணிகர்ணகா காட்டுல ரொம்ப விசேஷம். ஏன்னா அம்பிகையோட காது குண்டலம் விழுந்த இடம். அங்க வந்து அம்பாள் வந்து சபிச்சு இருக்குதா. அதாவது இங்க எந்நேரமும் பிணம் இருந்துனே சொல்றேன். நீங்களாம் அங்க போனதை தெரியும். நீங்க போகாததுக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களுக்கு உண்மை நிலையே உங்களுக்கு தெரியாது. சரி, தெரியாம நான் பேசுறது வேஸ்ட் தான். இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் போனதை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அங்க எப்பவுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட், நிமிஷமே அதிகம், ஒரு செகண்ட் பிணம் அதாவது வந்துக்கினே இருக்கும். அந்த சடலம் வந்துக்கினே இருக்கும். அதுல வந்து அவங்க போய் நின்று பார்ப்பாங்க. அவங்களுக்கு எது தேவை, எதுக்கு எந்த அந்த ஆத்மாக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை முக்தி கொடுத்து அதுக்கப்புறமா அந்த சடலத்தை எடுத்து வந்து அம்பிகைக்கு வந்து பூஜை பண்ணி சடங்கு சம்பிரதாயம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்களே. இதுதான் அவங்களோட வேலை. அதை தவிர்த்து இவனை மாதிரிலாம் சொல்லி தெரியல. அவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிறான் தெரியுமா? இவன் அவங்கள சொல்லி இவனெல்லாம் வந்து அப்படியே கொளுத்திடணும், அப்படியே கட்டி வச்சு அடிக்கணும், கை காலை உடைக்கணும். இவனுக்கு அதுதான் சரியான தண்டனை. நான் நினைச்சா வந்து சிஎம் ஆக்குவேன், பிஎம் ஆக்குவேன் சொல்லியிருக்காரு. ஆக்க சொல்லு ஃபர்ஸ்ட். ஏன் அவனை ஃபர்ஸ்ட் ஆக வேண்டியது தானே? அவனே ஃபர்ஸ்ட் ஆகணும். மொத்தம் அவனுக்கு ஒரு சொந்த இடத்து சொந்த கோயில் கட்டி அதுக்கப்புறம் உட்கார வேண்டியது தானே? ஏன் ஊராம்பட்டு கோயில் வைக்க? இதெல்லாம் சும்மா பேச்சு. நான் கூட தான் சொல்ல, நாளைக்கு உன்னை சீஎம் ஆக்கிறேன், அவனை சீராம ஆக்கல, நாளைக்கு இவனை சீமா சொல்ல முடியுமா? அதெல்லாம் வாய் வந்து எல்லாம் பேசலாமாப்பா. ஏன்பா அவன் முட்டாளு தெரிஞ்சா அந்த பைத்தியக்கார போய் நின்று கொஸ்டின் கேட்குறது மகா தப்பு.